கோவையை கொண்டாடும் வகையில் கோவையில் கோவை விழா 2024 ஒரு பகுதியாக டபுள் டக்கர் பேருந்தின் பயணத்தை துவக்கி வைத்த கோவை மாவட்ட ஆட்சியர் கிராந்திகுமார் பாடி, காவல் ஆணையர் பாலகிருஷ்ணன் மற்றும் மாநகராட்சி ஆணையர் சிவகுரு பிரபாகரன். கோவையில் வரும் நவம்பர் 24 முதல் டிசம்பர் 1 வரை 17ஆம் பதிப்பாக கோவை விழா கொண்டாட திட்டமிடப்பட்டுள்ளது. கோவை விழாவில் முக்கிய பங்காற்றுவது டபுள் டக்கர் பேருந்து. இந்த பேருந்தில் தங்களது குடும்பத்தினருடன் அமர்ந்து வான்மேகங்களையும் நகரின் அடையாளங்களையும் கண்டுகளிக்க பொதுமக்களின் ஆர்வம் ஆண்டுதோறும் அதிகரித்து வருகின்றது. இவற்றை பூர்த்தி செய்யும் வகையில் கோவை வஉசி பூங்கா பகுதியில் டபுள் டக்கர் பேருந்தின் துவக்க விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினர்களாக கோவை தாவண ஆட்சியர் கிராந்திகுமார் பாடி, மாநகராட்சி ஆணையர் சிவகுரு பிரபாகரன், மாநகர காவல் ஆணையர் பாலகிருஷ்ணன் ஆகியோர் கொடியசைத்து தொடங்கி வைத்தனர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய கோவை விழாவின் 17வது பதிப்பின் தலைவர் அருண் செந்தில்நாதன் கூறியதாவது: பொதுமக்கள் மத்தியில் மிகவும் பிரபலமான இந்த டபுள் டக்கர் பேருந்தில் பயணம் செய்ய எந்தவித கட்டணமும் வசூலிக்கப்படுவதில்லை. கோவை விழா நவம்பர் 23 முதல் டிசம்பர் 1 2024 வரை நடைபெற உள்ளது. இதில் வழக்கம் போல் கலை, விளையாட்டு, இசை, பாரம்பரியம் மற்றும் புதுமைகளின் அனுபவங்களை இந்த ஆண்டும் எதிர்பார்க்கலாம் என்றார். கோவை விழாவின் 10வது பதிப்பின் போது முதலில் அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த டபுள் டக்கர் பேருந்து பயணம் கோவை விழாவின் சின்னமான மாறியது. மேலும் பொதுமக்களிடம் அதிகமான வரவேற்பை பெற்றது. குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை பயணம் செய்து மகிழ்ந்தனர். இதனைத் தொடர்ந்து ஆண்டுதோறும் இப்பேருந்து கோவை விழாவில் முக்கிய அங்கம் வகிக்கின்றது. இந்த பேருந்து நவம்பர் 24 முதல் டிசம்பர் 1 வரை மாநகரில் இயக்கப்படும் என்றார். இந்த செய்தியாளர்கள் சந்திப்பின் பொழுது கோவை விழா 17வது பதிப்பின் இணைத் தலைவர்களான சௌமியா, காயத்ரி, சரிதா லட்சுமி மற்றும் டபுள் டக்கர் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் சஞ்சீவ் உள்ளிட்டோர் பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நவம்பர் 14 சில்ட்ரன்ஸ் டே அன்னைக்கு நம்ம டபுள் டக்கர் பஸ் 4.0 கோயம்புத்தூர் விழாவின் சார்பாக லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ கோயம்புத்தூர் மக்களுக்காக திரும்பி இந்த டபுள் டக்கர் எக்ஸ்பீரியன்ஸ் கொண்டு வந்திருக்கோம். இந்த பஸ் பார்த்திங்கன்னா நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீம் T20 வேர்ல்ட் கப்புக்கு அப்புறம் விக்ட்ரி பெரேட் போனால் அதே பஸ் தான் இன்றைக்கி நம்மளுக்கு கோயம்புத்தூருக்கு வந்திருக்கு. மக்கள் அனைவரும் இந்த டபுள் டக்கர் பஸ் ரைடை கண்டிப்பாக என்ஜாய் பண்ணணும். இந்த டபுள் டக்கர் ரைடில் நீங்கள் பயணம் செய்கிறதுக்கு கோயம்புத்தூர் விழா .ticket9.com வெப்சைட்டில் முன்பதிவு செஞ்சுட்டு இந்த டபுள் டக்கர் பஸ் ரைடை டெய்லியும் நீங்கள் VOC பார்க்கில் போகலாம். காலையில் 10 மணிலேருந்து சாயந்தரம் 8 மணி வரைக்கும் இந்த டபுள் டக்கர் பஸ் ரைடு இருக்குது. லாஸ்ட் இயர் இது ஒரு மேசிவ் ஹிட் ஆச்சு. அது கோயம்புத்தூர் மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. இன்றைக்கி இந்த மலையிலையும் பார்த்திங்கன்னா நம்மளோட மாவட்ட ஆட்சியர், கார்ப்பரேஷன் கமிஷனர், கமிஷனர் ஆஃப் போலீஸ் 3 பேரும் மலையிலையும் நம்மளுக்கு இந்த கோயம்புத்தூர் விழாவை ஆரம்பித்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நவம்பர் 14 டிசம்பர் 1 வரைக்கும் கோயம்புத்தூர் விழா நிகழ்ச்சிகள் பல்வேறு நடக்க இருக்குது. அதில் அனைவரும் கோயம்புத்தூர் மக்கள் பங்கெடுத்து இந்த விழாவை ரொம்ப என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிறதான் கோயம்புத்தூர் விழா டீமின் சார்பாக எல்லாத்துக்கிட்டையும் நாங்கள் கேட்டுக்கிறோம். ஸோ இந்த பஸ் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு ஒரு ரூட்டுங்க. இங்கே VOC பார்க்கிலேருந்து காந்திபுரம் ஃப்ளைஓவர் ஏறி அஸ்வின் ஹாஸ்பிட்டல் கிட்ட யூ-டர்ன் போட்டு திரும்பியும் VOC பார்க் வர இருக்குது. இது போக திருச்சி ரோடு ரூட்டும் கிராஸ்கட் ரோடு ரூட்டும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பாக வரக்கூடிய இதில் புது ரூட்ஸும் இன்க்ளூட் பண்ணுவோம். ஃப்ளைஓவரில் போகிறதுக்கு சான்சஸ் இருக்கா? கண்டிப்பாக ஃப்ளைஓவரில் சான்சஸ் இருக்குங்க. ஆல்ரெடி காந்திபுரம் ஃப்ளைஓவர் பண்ணுறோம். இப்போ தான் கார்ப்பரேஷன் கமிஷனர் சொல்லிட்டு போனார், உக்கடம் ஃப்ளைஓவரும் கண்டிப்பாக பண்ணுங்கன்னு சொல்லி. அதோட ரெக்கி பண்ணிட்டு கண்டிப்பாக பாசிபிலிட்டி இருக்கும் போது கண்டிப்பாக அதை நாங்கள் பண்ணுறோம். ஒரு ரைடு ஒரு ரைடு எவ்வளோ பேர் போக முடியும்? எவ்வளோ ரைட் சம்பளம் கொடுக்குறீங்க ஒரு நாளைக்கு? ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 18லேருந்து 20 ரைடு பிளான் பண்ணியிருக்கோங்க. ஒரு ரைடில் பார்த்தீங்கன்னா 60லேருந்து 70 பேர் வரைக்கும் போக முடியும்.